இன்றைய சமூக விரோதிகளுக்கு சாதகமாக சமூக வலைதளங்கள் திகழ்கின்றனவா என்கிற ஒரு தலைப்பை சிந்தனையை எழுப்பியிருக்கிறார். 2 பேர் சந்தித்துக் கொண்டார்கள். சந்தித்துக் கொன்ற போது ஒருவர் கேட்டார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே அவரை திரும்பி பார்த்தார். அவர் சொன்னார், நீங்க என்னுடைய பேஸ்புக்ல இருக்கீங்களான்னு கேட்டார். இல்லையே அப்படின்னார். அப்ப என்னுடைய ட்விட்டர்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையே அப்படின்னார். அப்ப வாட்ஸ்அப்லயாவது என்னோட இருக்கீங்களான்னு கேட்டார். இல்லையே. அப்ப எப்படி உங்களை பார்த்தது மாதிரி இருக்கேன்? உங்க பக்கத்து வீட்டுல தான் 10 வருஷமா நான் குடியிருக்கேன். ஆக இந்த ட்விட்டரும் பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் எந்த அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்க சாயந்தரம் போய் ஒரு குரூப்ல இருக்க, நானு சாயந்தரம் எல்லாம் பார்த்துட்டு இரவு பகல் உரசி கொள்ளும் பொன்னந்தி மாலை பொழுது கடந்து விட்ட வேலைக்கு பிறகு இரவு தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் விழித்தறிந்தால் எனக்கே தெரியாம இன்னொரு குரூப்ல சேர்த்துறான். அதிமுக இப்ப பாருங்க, நம்ம நடுவர் பாண்டே கேட்டது மாதிரி நீங்க இப்ப எந்த குரூப்ல இருக்கீங்கன்னு சந்தேகம் வந்துடும். நீங்க எந்த குரூப் நினைச்சு சிரிக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. நான் சொல்ற குரூப் வாட்ஸ்அப். ஒரு குரூப்பா தான் சிரிக்கிறாங்க. அதான் எங்க ஊருக்காரர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஒரு குரூப்பா தான் திர்றாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க அப்படி அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் பரவிவிட்டது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த காலகட்டத்தில் எந்த ஏடிஎம்மில் பணம் இருக்கிறது என்று அடையாளப்படுத்தி காட்டிய போது அதை நாங்கள் வரவேற்கிறோம். என் மகளோ என்னுடைய மகளோ என்னுடைய சகோதரியோ என்னுடைய சகோதரனோ காணாமல் போய்விட்டால் அதை கண்டுபிடிப்பதற்கான கடப்பணி ஆற்றிய அந்த நிகழ்வை பார்க்கிற போது உள்ளபடியே நாங்கள் வரவேற்கிறோம். வர்தா புயலில் பசியாரிய உள்ளங்களுக்கு தன்னுடைய ஈர கரங்களை கொண்டு வந்து துடைத்தெறிந்திருக்கக்கூடிய அந்த பிஞ்சு நெஞ்சங்களை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், கூத்தாடுகிறோம். முன்பே உள்ளபடியே அவர்களுடைய விரல்களில் கண்ணீர் சிந்தினால் நாங்கள் துடைக்கிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் கூட இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாம் எழுவதற்கு இது போன்றிருக்கக்கூடிய இந்த செய்திகளில் எப்படியெல்லாம் பரப்பப்படுகிறது என்பதை நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு அரசனுடைய முதலமைச்சரை எவ்வளவு தரக்குறைவாக சித்தரிக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் தரக்குறைவாக சித்தரிப்பது, இப்படி ஒரு மாநில அரசையோ அல்லது மத்திய அரசையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்குவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உருவு கண்டு எல்லாமே வேண்டும் சொல்லி ஒரு வாசகம் உண்டு. இந்த உருவத்தை கண்டு எழுதுதல் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தா தானே அப்படி செய்யக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. இது ஏதோ வாட்ஸ்அப் வந்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜனையோ எடப்பாடி பழனிசாமியோ சொல்லக்கூடிய விஷயமா இல்லையே. இது போல கேள்வி பேசுறது ஆண்டு காலமா இருந்துகிட்டே தானே இருந்திருக்கு. அதாவது தீமைகள் என்பது எப்போதுமே இருக்கும். வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இல்லாத காலத்தில் தான் ராவணன் இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுகத்தில் பரவி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில், பேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்னும் பல்வேறு சமூக வலைதளங்களின் மூலமாக ஏன் நீங்கள் இதை பரப்புகிறீர்கள்? சமூக வலைதளங்களுடைய குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் பல பேர் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார். அருட்தந்தை போன்றவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய கருத்திலே முரண்பட்டவராக இருந்தாலும் கூட பல்வேறு சிந்தனைகளை வைக்கக்கூடியவர்களாக அந்த சமூக வலைதளங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு குரூப் நடப்பது நல்லதா அது தெரியாது, கெட்டதா தெரியாது, வேண்டுமா தெரியாது, வேண்டாமா தெரியாது, இது மக்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துமா அறியாது. இப்படி எதுவுமே அறியாது செயல்பட்டுக் கொண்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு குரூப் எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் சட்டசபையில சொல்றாரு, சில சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள், அதனாலதான் ஸ்டெர்லைட்ல பிரச்சனைன்றாங்க. அவருடைய கேள்வி, இந்த சோ கால்டு சமூக விரோதிகள் யாரு? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா அவன் சமூக விரோதியா? இந்த திட்டத்தை எதிர்த்தால் அவன் சமூக விரோதியா? அதுதான் கேள்வி. இல்ல, திட்டத்தை நீங்கள் எதிர்க்கலாம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதே முதலமைச்சர் தான் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டப்பேரவையிலே பேசுகிற போது சொன்னார்கள், இந்தியாவிலே அதிக அளவில் போராட்டம் நடந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதற்கு அனுமதி தரப்படுகிறது. எப்படி போராட்டம் நடத்தப்பட வேண்டும், எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும், எப்படி ஒரு உண்ணாவிரதம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முன் அனுமதி பெற்று உரிய இடத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதற்கு பிறகு நடத்தப்படுவதுதான் எல்லா அரசுகளும் செய்கிற ஒரு வழக்கமான ஒரு இயல்பான ஒரு போக்கு. ஆனால் ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு விஷயத்தை, எந்த ஒரு செயல் திட்டத்தையும் வேண்டாம் என்று ஒருப்பது, ஒரு ரோடு எக்கனாமி பற்றி அருட்தந்தைக்கு அவர்களுக்கு தெரியாதா? ஒரு சாலை வசதியை மேம்படுத்தாமல் நாட்டினுடைய பொருளாதார வளம் எப்படி மேம்படும்?
நீங்கள் இருக்கக்கூடிய சாலையை விரிவுபடுத்த வேண்டும், விருத்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் போதாத வழி இருக்கின்ற காரணத்தினால் புதிய வழியை கண்டுபிடிப்பதற்கான திட்டங்கள் அமைக்கப்படுகிறது. ஒன்றை நான் சுட்டிக்காட்டுவேன் நடுவர் அவர்களே, 4500 கிலோமீட்டர் தூரத்தை, 4500 கிலோமீட்டர் இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கிற போது தங்க நாற்கரை சாலைக்காக எடுத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. ஆனால் 230 கிலோமீட்டர் தூரத்தை தான் 8 வழிச்சாலைக்கு எடுத்திருக்கிறது, கையகப்படுத்தி இருக்கிறதுக்கு மத்திய சர்க்காருக்கு உதவி செய்திருக்கிறது தமிழ்நாடு சர்க்கார் என்று சொன்னால் அதை நீங்கள் எதிர்த்தால் எந்த வகையில் நியாயம்? அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப எளிமையானது. அரபு நாடுகள்ல எங்கேயுமே விவசாயத்தை முன்னிறுத்துறது இல்ல. அங்கு கிடைக்கக்கூடியது எண்ணெய் வளம், அதை முன்னிறுத்துறார்கள். இங்கு இருக்கக்கூடியது இயற்கை வளம், விவசாய வளம், அதை முன்னிறுத்தாமல் இந்த இடத்துல நீங்க எதுக்கு அதை பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் எண்ணெய் வளர்க்கிறான், நம்ம விவசாயத்தை வளர்ப்போம், மாத்திப்பா பண்ண மாற்றம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் எண்ணெயை கண்டுபிடிக்க சொல்லி விவசாயத்தை பாழாக்குறது யாருக்கு? அவன் நான் சொன்னா சமூக விரோதியான்னு கேட்கிறார். நான் இல்ல. அதாவது விவசாயத்தை பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்களை, பல்வேறு அம்சங்களை அரசு தொடர்ந்து ஆற்றி வருகிறது, பல்வேறு செயல் திட்டங்களை தந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு மேட்டூர் அணையை வேண்டாம் என்று நாம் மறுத்திருந்தால் ஒரு அணை வந்திருக்குமா? இப்ப வைகை அணையை கையகப்படுத்துகிற போது அதில் எத்தனை கிராமங்கள் இருந்தது? பல்வேறு ஊர்களை அப்புறப்படுத்தாமல் எப்படி ஒரு வைகை அணையை நீங்கள் நிர்மாணம் பண்ண முடியும், ஏற்படுத்த முடியும்? ஆக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் பொறுத்தால் கொண்டிருக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க இன்னும் அணை கட்டுங்க, நாங்க ஆதரிக்கிறோம். எதுக்கு நீங்க வேத்தல கட்டுங்க? நீங்க 4 அணை கட்ட வேண்டியதானு கேக்குறாங்க. வைகை அணை கட்டின மாதிரி இன்னும் 4 அணை கட்டுங்க, விவசாயத்துக்கு நல்லது, நாங்க வரவேற்கிறோம். நிச்சயமாக அதற்கு அந்த அணை கட்டுவதற்கும் உள்ள பல்வேறு பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இன்னைக்கு ஏறக்குறைய நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகுதான் மேட்டூர் அணை தூர்வார்க்கப்பட்டது. அணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவுடைய அரசு தான் என்பதை அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வரம்பு மீறிய வன்முறையை நாங்கள் வேண்டாம் என்று மறுப்போம். இந்த வரம்பு மீறிய செயலின் மூலம்தான் இந்த சமூக விரோதிகள் உள்ளே புகிறார்கள், பல்வேறு வதந்தியை பரப்புகிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் என்பது ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இந்த போராட்டத்தினுடைய வடிவம் வேறு விதமாக மாறியிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போது தொடங்கிய இந்த போராட்டத்தினுடைய வடிவம் வேறு விதமாக மாறி இருப்பதற்கு இந்த வாட்ஸ்அப்பும் பல்வேறு சமூக வலைதளங்களில் சமூக விரோதிகள் ஊடுருவிக் கொண்டு பல்வேறு நாசகார சக்திகளை தொடர்ந்து புகுத்திக் கொண்டு வருகிறார்கள். அது ஒருபோதும் அவர்கள் அந்த செயல் ஈடேறாது. இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்களில் நல்லவற்றை பயன்படுத்தினால் நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல நன்மைகள் விளையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.